நண்பர்களே, பெண் பிள்ளைகள் வேலை செய்யலாம், பரவாயில்ல. ஆனா இப்படிலாம் வேலை செய்யக்கூடாது. அவுட்டர்ல பாருங்க, இன்னர்ல பெயிண்டிங் பண்ணா கூட பரவாயில்ல. அவுட்டர்ல பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஏறி நின்னு வேலை செய்றாங்க. எவ்வளோ ஹைட்ல நிக்கிறாங்க. அதுவும் பாருங்க, அந்த சார்பு மரம் பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் சென்ட்ரிங் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரன்னர். அந்த ரன்னர் பாருங்க, ஒண்ணே ஒண்ணு வச்சுட்டு கட்டவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒவ்வொன்னா போட்டுட்டு அதுக்கு மேல ஏறி நின்னு வேலை செய்றாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்களான்றதால பயம் இல்லாம வேலை செய்றாங்க. அவங்க வேலை செய்கிறத நம்ம பெருமையா எடுத்துக்கினாலும், அவங்கள பாராட்டுனாலும், ஆனா அவங்க தைரியத்த பாராட்டலாம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, முற்றிலுமே தவிர்க்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி சேஃப்டி இல்லாம வேலை செய்றது முற்றிலும் தவறானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைய எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா நம்ம உடல் சேஃப்டியா வச்சுக்கிறது நல்லது. நல்லா சார்பு மரத்த ஒரு 4, 5 மரம் வச்சு நல்லா இறுக்கமா கட்டிட்டு வேலை செய்யணும். அதேமாரி பார்த்தோன்னா, பெயிண்டர்கள் பார்த்தோன்னா, நெறைய பேர் பார்த்தோன்னா பயப்படுவாங்க தான். லேபரா வர்றவங்க பயம் இருக்கும். அதுவே மேஸ்திரியா இருக்கிறவங்க பார்த்தோன்னா, ஒரு வேலைய எப்படி குயிக்கா முடிக்கலான்ற அந்த தைரியம் இருக்கும். ஈஸியா பண்ணலான்ட்டு அந்த தெம்பு இருக்கும். அதனால அவங்க அவங்க எப்படி வேணாலும் செஞ்சுருவாங்க. ஆனா லேபரா வர்றவங்க பார்த்தோன்னா, ஒவ்வொன்னுத்தையும் பார்த்தோன்னா யோசிப்பாங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க. அதனால சார்பெல்லாம் பார்த்தோன்னா, நல்லா சரியான முறையில நல்லா சேஃப்டியா நல்லா குடுத்துட்டு, நல்லா தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க ஏறி நின்னு வேலை செய்யும்போது தான், அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களும் ஏறி வேலை செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். சேஃப்டி இல்லாம வேலை செய்றது தவறு.